ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31-32. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அல்லேலூயா. அந்நாட்களிலே யூதர்கள் மத்தியிலே தேவன் பேசுகிற நல் வார்த்தைகளை கவனித்தோம். அவர் சொல்லுவது அவரை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் மத்தியில் சொல்கிறார். அவரின் மேல் நம்பிக்கை வைத்த, அவரை விசுவாசித்த யூதர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே அப்பொழுதுதான் என் சீஷராகியிருப்பீர்கள். என்மேல் எவ்வளவு நம்பிக்கை வைக்கிறீர்களோ அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக, வெளிப்பாடாக என் சீஷராய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று திட்டம் தெளிவுமாக போதிக்கிறார். அதற்கு மாத்திரமல்ல, இரண்டாவது சொல்கிறாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று விடுதலை குறித்து அவர்களிடத்தில் போதிக்கிறார். அவர்களுக்கு என்ன சொல்ல வருகிறார் என்று புரியல. நாம் எதில் அடிமையாக இருக்கிறோம், நாம் எவைகளினால் கட்டப்பட்டு இருக்கிறோம், நமக்கு எதற்கு விடுதலை குறித்து இவர் பேசுகிறார் என்று அவருக்கு மாறுத்தனமாக அவர்கள் பதில் சொல்வதை அடுத்த வசனத்தில் நாம் பார்க்கலாம். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை, விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். அல்லேலூயா. நாங்கள் தான் ஆபிரகாம் சந்ததியாச்சே, நாங்கள் யாருக்கும் எவர்களுக்கும் அடிமைப்படாதவர்கள். அதனால் நாங்கள் அடிமைப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால்தானே நாங்கள் விடுதலை குறித்து யோசிக்க வேண்டும். நீர் எங்களுக்கு எப்படி இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை நீங்கள் போதிக்கலாம்? நாங்கள் அடிமைப்பட்டவர்கள் அல்ல என்று ஆண்டவருக்கு மாறுத்தரம் சொல்லுகிறார். ஏனென்றால் இவர்கள் நியாயப்பிரமாணத்தில் வாழ்ந்த யூதர்கள். இயேசு எவ்வளவுதான் உபதேசம் பண்ணினாலும், இயேசு எவ்வளவுதான் போதனைகள், பிரசங்கள், சத்தியத்தை குறித்து பேசினாலும், அவர்கள் பழைய சம்பிரதாயங்களில் இருந்து இன்னும் வெளிப்படாதபடினாலே ஆபிரகாமை காட்டுகிறார்கள். அல்லேலூயா. ஆபிரகாமை காட்டுவது அவர்களுக்கு அந்த காலத்திற்கு உகந்ததாக இருக்கிறபடினாலே நாங்கள் அடிமைகள் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்கள் ஆபிரகாம் என்று சொல்லுகிறீர்களே, அந்த ஆபிரகாமை வெளிப்படுத்தினது மோசே. அல்லேலூயா. ஆபிரகாமை தேவனுடைய கிருபையினாலே மோசே எழுதினதினாலே தான் நீங்கள் ஆபிரகாம் யார் என்று கண்டுகொண்டீர்கள் என்று அதற்கு முந்தின அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 46-47 வாசிக்கலாமே. நீங்கள் மோசேயை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள், அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே. அல்லேலூயா சொல்லுவோமா? மோசே ஆபிரகாமை குறித்து எழுதியிருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். மோசே ஆபிரகாம் குறித்து எழுதும்போது நாங்கள் அடிமைகள் அல்ல என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் அதே மோசே என்னை குறித்தும் எழுதியிருக்கிறான். அல்லேலூயா.
ஆனால் ஆபிரகாமை விசுவாசிக்கிற நீங்கள் என்னை விசுவாசிக்கவில்லை என்று அவர்கள் மத்தியில் தேவன் அவர்கள் விளக்கத்தை கொடுக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவன் எழுதின வாக்கியங்களை நீங்கள் விசுவாசியாமல் இருந்தால் நான் சொல்லுகிற வசனங்களை எப்படி விசுவாசிப்பீர்கள் என்றார். அல்லேலூயா. மோசே எழுதின நியாயப்பிரமாணத்தை ஆதியாகமும் யாத்ராகமும் லேவியராகமும் எண்ணாகமும் உபாகமும் இதெல்லாம் மோசே எழுதினார். அவைகளை நீங்கள் நம்பவில்லை என்றால் சொல்றார் பாரு, அவர்களை நம்பவில்லை ஆபிரகாமை எப்படி விசுவாசிப்பீர்கள்? ஆபிரகாமை குறித்து எழுதினது மோசே. மோசே எழுதின அந்த ஆகமங்களினாலே நீங்கள் ஆபிரகாம் எங்களுடைய எஜமான் என்று சொல்லுகிறீர்கள், ஆபிரகாம் தந்தை என்று சொல்லுகிறீர்கள், ஆபிரகாம் சந்ததி என்று சொல்லுகிறீர்கள். அந்த ஆபிரகாமை வெளிப்படுத்தின மோசே என்னை குறித்து எழுதியிருக்கிறான். அப்போ ஆபிரகாமை விசுவாசிக்கிறீர்கள், அப்போ என்னையும் விசுவாசிக்க வேண்டும். அப்போ மோசே நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்றால் ஆபிரகாமை விசுவாசிப்பது எப்படி? அந்த கேள்வியிலேயே அவர்களிடத்தில் கேட்க பாருங்க. 39ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அல்லேலூயா. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே அவர்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறார். ஏனென்றால் அவர்கள் அந்த வேத வாக்கியங்களை அடுத்து வாசியுங்கள். அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. அல்லேலூயா. என்னிடத்தில் வர நான் நித்திய ஜீவனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறேன். ஆகையினால் என்னிடத்தில் வர உங்களுக்கு என்ன இல்லை? மனதில்லை. அல்லேலூயா. பாருங்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மோசே எழுதின நிருபங்களை குறித்து சொல்கிறார், ஆகமங்களை குறித்து சொல்கிறார். வேத வாக்கியங்களை ஆதி ஆகமத்திலிருந்து மல்கியா வரையிலும் ஆராய்ந்து பாருங்கள். அங்கே என்னை குறித்து எழுதியிருக்கிறார் மோசே. நீங்கள் அதை விசுவாசித்தீர்கள் என்றால் என்னையும் விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் என்னை அனுப்பினவர் பிதாவாகிய தேவன். அல்லேலூயா. அவர் அனுப்பினதினாலே நான் வெளிப்பட்டேன். என்னை வெளிப்படுத்தின தேவன் எதற்காக வெளிப்படுத்தினார் என்றால் நீங்கள் அந்த சத்தியத்தை புரிந்தீர்கள் என்றால், சத்தியத்தையும் அப்படின்னா பழைய ஏற்பாடு சொல்றாரு, சத்தியத்தையும் பழைய ஏற்பாடு சொல்றாரு, அதை அறிந்து கொள்ளுங்கள். சத்தியம் என்றால் இக்காலத்தின் காரியங்களை குறித்து, வெளிப்படுகிற காரியங்களை குறித்து சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கும்பொழுது அந்த ரங்கத்தில் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு கொண்டே வருவார். ஆதி ஆமத்தை சொல்லுவார் பாருங்க, பிதாவாகிய தேவன் சொல்லுவார், ஆதாம் ஏவாளை பார்த்து சொல்லுவார், அவர் உன் தலையை நசுக்குவார். அங்கவே திட்டம் தீர்மானம் புறப்பட்டு விட்டது இயேசு கிறிஸ்துவை குறித்து. அதான் சொல்றாரு இயேசு கிறிஸ்து, என்னை அங்கே பாருங்கன்றார். ஆதி ஆமத்தில் பாருங்க, என்னை குறித்து சாட்சி சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அல்லேலூயா. மாத்திரமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசியில் பார்க்கணும் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே அதான் வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பாருன்றார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று எண்ணப்படும். அல்லேலூயா. அப்போ அதான் வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பாருங்கள். என்னை குறித்து ஏசாயா கூட எழுதியிருக்கிறாரு. அந்த வார்த்தை அல்லேலூயா எழுதியிருக்கிற அந்த இருக்கிறவராகவே இருக்கிறேன், இன்று உங்களோடு இருக்கிறேன். அல்லேலூயா. அங்கே இருந்தேன், இப்போதும் இருக்கிறேன், இருப்பேன். நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதனால் அவர்கள் விசுவாசிக்காதபடியினாலே
அவர்கள் அந்த பழைய ஏற்பாட்டுக்கு கால சம்பவங்களிலே அவர் அந்தரங்கமாக செய்த அதிசயங்கள், அற்புதங்கள், எத்தனையோ பேருக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார். அவர்கள் அதை அறியவில்லை. அதை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்கிறார். அது பழைய ஏற்பாடு. அந்தரங்கத்தில் செய்த அற்புதங்கள், விடுதலைகள், அதிசயங்கள், நன்மைகள் எல்லாமே பழைய ஏற்பாடு. அதுதான் சத்தியத்தையும் என்றார் ஆண்டவர். அல்லேலூயா. சத்தியம் என்றால் புதிய ஏற்பாட்டில் வெளியரங்கமாய் செய்கிறார். பழைய ஏற்பாட்டிலே அந்தரங்கத்தில் செய்த தேவன் நமக்கு தெரியும். எல்லா விஷயத்திலும் நமக்கு தெரியும். அந்தரங்கத்தில் எங்கெங்க தூதனானவர் எங்கே. இப்போ சிம்பிளாக நான் சொன்னேன்னாக்கா 3 பேர் அக்கினியின் மத்தியில் என்ன பண்ணுறாங்க? உலாவுகிறார். 4வதாக ஒரு சாயல், தேவகுமாரனுடைய சாயல் விற்பதுன்னு அந்த ராஜா சாட்சி கொடுக்குறான். அப்போது அங்கேயே வெளிப்பட்டுட்டார். அங்கேயே அவர்களை பாதுகாப்பு கொடுக்குறார், அங்கேயே அவர்களுக்கு விடுதலை கொடுக்குறார், அங்கேயே அங்கே நன்மை செய்தார். ஆராய்ந்து பாருங்கள், என்னை குறித்து சாட்சி அவைகளிலே இருக்கிறது. இப்போ வெளியரங்கமாக வந்துட்டார். இப்போ இயேசு கிறிஸ்து என்ற நாமத்திலே என்னை அனுப்பி இருக்கிறார் பிதாவாகிய தேவன். அதனால பழையன, அதாவது ஸ்தோத்திரம், வாசிக்கலாம். மத்தேயு புத்தகம் 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். ஸ்தோத்திரம் 7, 8. பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் என்பதின் கருத்து என்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்று அவருக்கு போதித்து கொண்டு வருகிறார். பல காலமாக அவர் வாழ்ந்த 3.5 ஊழியம் செய்த காலத்தில் அவர்களுக்கு போதனைகளாக பல காரியங்களை, பழைய ஏற்பாட்டு சம்பவங்களை குறித்து சொல்லிக்கொண்டே வருகிறார். இவர்கள் பலிகளிலே நம்பிக்கை வைக்கிறவர்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தின்படி பலிகளின் மேலே நம்பிக்கை வைத்து பலிகளினாலே விடுதலை கிடைக்கும் என்று ஆபிரகாம் சந்ததிகள் என்று சொல்லுகிறார்கள். அதனால்தான் அது ஏற்படுத்தினவர் தேவன் தான். அந்த பலியினாலே பூர்ணமான அவர்களுக்கு என்ன கிடைக்கல? பாவ நிவாரண சமாதான பலியாய் மாறவே இல்லை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கலாத்தியர் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் 5ஆம் வசனம், கர்த்தர் ஸ்தோத்திரம், பவுல் சொல்வார் பாருங்க, நான் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்ரீண்டத்திற்கு பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அல்லேலூயா. அந்த நாளிலே அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் இங்கே பார்க்கிறோம். மேலும் 6ஆம் வசனத்தை வாசிங்கள். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தம்முடைய குமாரன் ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாயும் இருக்கிறாய். அல்லேலூயா. இது நிருபங்கள் எல்லாம் கிறிஸ்து உயிர்த்தெழுந்து மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு நமக்கு கொடுக்கப்பட்ட நல்ல ஒரு சாட்சியின் புத்தகம் இது. ஏனென்றால் நான் அடிக்கடி சொல்வேன், பைபிள் கிறிஸ்தவர்களுக்காக எழுதப்பட்டது அல்ல. அல்லேலூயா. நம்ம நினச்சிக்க நமக்கு தான் எழுதினாரு அப்படின்ட்டு. அல்லேலூயா. நமக்கு எழுதப்பட்டதில்லை. நான் சொல்கிறேன், ஒன்று புரிஞ்சுங்க. இப்போ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக பைபிளை பார்த்தா இது நம்ம பைபிள் இல்லை, இது நமக்கு இல்லை, இது அப்படி நான் நினச்ச காலங்கள் உண்டு இல்லையா?
பைபிள் நமக்காக எழுதப்படுதில்ல. இப்போ ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய வழிபாடுகள் வேறு இருந்திருக்கோம். அந்த நாளில் பைபிள் விசுவாசிக்காமல் இருந்திருப்போம். ஆனால் நம்ம நினச்சிருப்போம் பைபிள் நமக்காக எழுதப்படலை, அது கிறிஸ்துவாக எழுதப்பட்டது என்று நம்ம நினச்சிருப்போம். இல்லை, அங்கே நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், அங்கே நான் இருக்கும்போது எனக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே அதைத்தான் யோவான் ஸ்நானன் சொல்கிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின்னு சாட்சியை சொல்கிறார். ஆண்டவர் இயேசுக்கு சொல்கிறார். அப்போது வேத வாக்கியங்கள் உலகத்திற்காக எழுதப்பட்டது. அப்போ நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக யாரெல்லாம் ரட்சிக்கப்படவில்லையோ உங்களுக்கு ஏற்கனவே எழுதப்பட்டது. இது ஏதோ இங்கே வந்துட்டு தான் படித்தோம், நமக்காக எழுதப்பட்டது நாம் தெரிஞ்சுக்கிறோம். இல்லை, கிறிஸ்தவர்களுக்காக எழுதப்பட்டது அல்ல. இது உலக பொதுமறை நூல். இது உலகத்திற்காக, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக, உலக மக்களின் பாவத்தை போக்கும் பலியாக கிறிஸ்து வெளிப்பட்டார் என்று உலக மக்களுக்காக எழுதி கொடுக்கப்பட்டதான் வேத புத்தகம். இது நாம் வந்தோம், கிறிஸ்துவ நம்ம புத்தகம் சொல்கிற நம்மளுக்கு உரிமை இல்லை. உரிமை பாராட்டுகள் இதன்படியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது முயற்சிகளை எடுக்கலாமே தவிர இது உலக மக்களின் திருமறை நூல், பொது நூல். அல்லேலூயா. அதான் நான் சொன்னேன், நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே எனக்காக இது எழுதப்பட்டது. ஆனால் நான் அப்போ நினைக்கல இது எனக்காக எழுதப்படுது நினைக்கிறேன். ஏன்னா அது கிறிஸ்தவ நூல். நான் அப்போ நினச்சேன், இங்கே வந்த பேர் தான் தெரியுது எனக்காக அங்கேயே எழுதியிருக்காது, இது எனக்காக இப்போ எழுதலை. அல்லேலூயா. கிறிஸ்தவனாய் மாறிட்ட பிறகு இந்த புத்தகம் எனக்கு சொந்தம் இல்லை. கிறிஸ்தவனாய் மாறினாலும் எனக்காக எழுதப்பட்டதல்ல, கிறிஸ்துவாக எழுதப்பட்டதல்ல, உலக மக்களுக்காக எழுதப்பட்டது. கிறிஸ்துவ நூல் அல்ல, இது உலக நூல். அல்லேலூயா. அதான் சாட்சின்னு சொல்லிடுவோம். என்னை குறித்து சாட்சி இடுகிறவையில் அவைகள் தான். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, சத்தியத்தை அறிவீர்கள். பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள்லாம் சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் பழைய ஏற்பாடு தான் பலிகளை செலுத்துகிற. பலி அல்ல, இரக்கம் தான் ஒரு மகனை நீதிமானாய் மாற்றும். அல்லேலூயா. ஏன்றால் நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அன்பை குறித்து அங்கே அவ்வளோ இருக்குது. ஆனால் அவ்வளோ போதிக்க பகைக்கு பகை, விரோதத்துக்கு விரோதம், ஏன்னா இரக்கமில்லாத காரியங்கள் நிறைய நடந்துருக்கிறது. ஆனால் இங்கே பார்க்கும்போது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ நம்ம அதே அதிகாரத்தில் 8ஆம் அதிகாரத்தில் யோவான் 8ஆம் அதிகாரம் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் வந்தால் மோசேயுடைய பிரமாணத்தை நிறைவேற்ற பார்ப்பார்கள் இல்லையா? ஒரு சிறிய என்ன பண்ண பார்க்குறாங்க, கல்லெறிந்து கொள்ள பார்ப்பார்கள். அது பழைய பிரமாணம். அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, இதை மோசேயின் பிரமாணத்தை கல்லெறிந்து கொண்டால் தான் நமக்கு நீதி அப்படின்ட்டு அவங்க தப்பாக நினச்சாங்க. ஆனால் சொல்ல, நீங்கள் கல்லெறிந்து கொள்வதனாலே உங்களுக்கு நீதிமானாய் மாற மாட்டீங்க. ஏன்னா நீங்களும் பாவியாக இருக்கிறீங்க. நீங்கள் மனசாட்சியை தொட்டு பாருங்கள். நீங்கள் நீதியாக வாழ்கிறீங்களா? அப்போ நீங்கள் நீதி இல்லாமல் வாழ்ந்து அவள் மேல் கல் எறிகிறீர்கள் என்றால் நீங்கள் இரக்கம் இல்லாதவர்கள் என்று சொல்கிறார். நீங்கள் தான் பாவிகள் என்று அவர்களை சாட்டுகிறார். அந்த வார்த்தை சொல்லப்பட்ட பிரகாரமாய் உங்களிலே எவன் பாவம் செய்யாதுன்னு அவன் என்ன பண்ண, முதலாவது கல்லெறிந்து போங்கன்றார். அப்போ அவர்கள் மனசாட்சி அவர் உறுத்துவதனால கல்லெறிய வந்தவர்கள் என்ன பண்ணிடுறாங்க, அதை உணர்ந்து அவர் இரக்கத்தை காட்டுகிறார். அல்லேலூயா. இவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி வருகிறார்கள், பலிகளினால் அல்ல. அந்த வசனம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பலி அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் என்பதின் கருத்து என்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாத நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். அல்லேலூயா. இப்போ நம்ம வாசித்த வசனங்கள்லாம் கவனிக்கணுமானா இரக்கம் தான் ரொம்ப மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. இரக்கம் மிகவும் அவசியம். அதற்கு அடுத்த வசனம் சொல்கிறார், மனுஷகுமார் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார். ஏன்னாக்கா பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு வியாதிஸ்தனை குணப்படுத்த வராங்க. இப்போ 38 வருஷமாக ஒரு வியாதிஸ்தன் இருக்கிறான். அவன் படுக்கையில் இருக்கிறான். பாருங்கள், யோசித்து பாருங்கள். அவன் மேலே யாரும் கரிசனை வைக்கல, அவனை குறித்து யாரும் இரக்கம் வைக்கல. எல்லாரும் முந்தி இறங்கி சுகத்தை பெற்று அவர்களுடைய காரியங்களை தான் கவனிக்கிறார்களோ. 38 வருஷம் பல வருடங்களாக இவன் இருக்கிறானே, இவனுக்கு உதவி செய்வனு யாரும் வரல. ஏன்னா இரக்கம் இல்லை. ஆனால் ஓய்வு நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்கு என்னத்தை கொடுக்குறாரு, சுகத்தை கொடுக்குறாரு. அவர் சுகத்தை குறித்து வரவே இல்லை. பாருங்க,
அவர் நியாயப்பிரமாணத்தை குறித்து தான் யோசிக்கிறார். நியாயப்பிரமாணத்தில் ஓய்வு நாளில் எந்த காரியத்தை செய்யக்கூடாது, நீ நியாயப்பிரமாண நியாயப்பிரமாண நாளாகிய ஓய்வு நாளிலே நீ இந்த வியாசி என்ன பண்ணிட்டீங்க, சுகத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, குற்றப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. அதான் சொல்கிறாரு, ஓய்வு நாளுக்கும் நான் ஆண்டவராக இருக்கிறேன். அல்லேலூயா. எல்லா நாளும் அப்படியே வாங்க கலாத்திருப்பத்துக்கு வாங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எழுந்து விட்டு அதுலேருந்து படிக்கலாம். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாக. இப்போ நம்ம பார்த்து வருது வேத சத்தியம் யாரை நோக்கி வருது. இப்போது புதிய ஏற்பாட்டு காலத்தில் பழைய வாழ்க்கையில் வாழ்ந்திருந்த நம்மை தேவனுடைய இரக்கத்தினாலே, அந்த இரக்கம் நம்மேல் விழுந்ததினாலே கிருபையாய் மாறி, அந்த கிருபையினாலே நாம் இயேசுவின் மேல் வைத்த விசுவாசத்தினாலும் ரட்சிக்கப்பட்டோம் என்று எபேசியர் 2:8 வாசிக்கிறோம். அப்போது அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொண்டு விசுவாசத்திற்குள்ளே வந்துட்டோம். ஆனால் அந்த யூதர்கள் எப்படி இயேசுவை விசுவாசித்து கூட அவர் உபதேசத்தை கீழ்ப்படியாமல் பழைய ஏற்பாட்டு சமூகங்களில் வாழ்ந்து கொண்டு நாங்கள் ஆபிரகாம் சந்ததியில் மீண்டும் வருகிறார்கள். அதே போல் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற நாம கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க, நான் உங்களை அங்கிருந்து எடுத்து கோட் பண்ணி காட்டுறேன், நான் உங்களுக்கு புரியும் என்பதற்காக. யூதர்கள் சம்பவங்களை குறித்து நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், அவர்கள் இயேசுவை விசுவாசித்தார்கள், ஆனால் அவருடைய உபதேசத்தை அவர்கள் கடைப்பிடிக்கவில்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த அவர்கள் நாங்கள் விடுதலை எங்களுக்கு தேவையில்லை என்று மறுதளிக்கிறார்கள். நாங்கள் ஆபிரகாம் சந்ததி, நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை என்று அவர் இயேசுக்கு பதில் சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், என்னால் என்று உங்களுக்கு வேறு விடுதலை இல்லை. நீங்கள் பழைய ஏற்பாட்டை எல்லாத்தையும் பாருங்கள், அங்கே குறித்து என்னை சாட்சி எழுதியிருக்கிறது. நீங்கள் மோசே எழுதின ஆகமங்களை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்றால் என்னையும் விசுவாசிக்கணும் என்றார். என்னை விசுவாசிப்பது, நீங்கள் மோசையின் ஆகமங்களை விசுவாசித்ததினாலே ஆபிரகாமை குறித்து நீங்கள் பேசுகிறீர்கள். மோசே என்னை குறித்து எழுதியிருக்கிறானே. அல்லேலூயா. ஆதியாகம புத்தகத்தில் அதான், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று பிதாவாகிய தேவனுடைய சித்தம் இயேசு கிறிஸ்துவின் மேல் விழுந்ததை அங்கே மோசே எழுதினதை அதையும் பாருங்க. அங்கே எழுதியிருப்பது அந்த சாட்சிக்குரிய ஆண்டவர் நான் தான்றார். அல்லேலூயா. ஆகையினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஏற்ற காலம் வருகிறது நம்ம பார்த்தோம். 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், காலம் நிறைவேறின போது ஸ்திரீயிடத்தில் பிறந்தவரும், அதை ஏசாயா 9:6 வாசித்தேன் இல்லையா, நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதைத்தான் ஏற்ற காலம் வரைக்கும் அந்த வசனத்தை தேவன் என்ன பண்ணார், காத்து கொண்டே வருகிறார். ஏற்ற காலம் வரும், ஏசாயா தீர்க்கதரிசனமா சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும் வரையிலும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு ஸ்திரீ ஆயத்தப்படுத்துகிறார். அவர் ஆயத்தப்படுத்தல, இவள் ஆயத்தமாக இருக்கிறாள். யாரு? மரியாள் என்னப்பட்ட பரிசுத்தமுள்ள தாய் அன்னை மரியாள் என்ன பண்ணுறாங்க, ஆயத்தமாக இருக்கிறாங்க. அந்த வேத வசனத்தை புரிந்தவள், நன்றாக அறிந்தவள், கன்னியினத்தில் ஒரு ஸ்திரீயினத்தில் இயேசு பிறப்பார் என்ற வேத சத்தியத்தை படித்து அவள் தாகமுள்ளவளாய் மாறிவிடுகிறாள். கவனிக்கணும். அல்லேலூயா. நாமும் ஸ்திரீகள் தான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கற்புள்ள கன்னிகைகள் தான். அல்லேலூயா சொல்லுவோமா? மணவாளனுக்காக காத்திருக்கிற மணவாட்டிகள் தான். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சொல்லிட்டே வரதான் நான் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவள் தாகமாக இருந்ததினாலே வார்த்தையாகிய கிறிஸ்து மாம்சமாக வெளிப்பட்டார். நம்ம எவ்வளவு தாகமாக இருக்கிறோமோ மாம்சமாக கிறிஸ்து வார்த்தையாக நமக்குள்ளாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவள் தாகமாக இருந்தால் அப்படிப்பட்ட வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின வார்த்தை 9:6, அந்த வார்த்தை என்னில் நிறைவேறும்னா பல ஸ்திரீகள் காத்து கொண்டிருந்தார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். வேதத்தில் பார்க்கலாம், வல்லுநர்கள் சொல்லுகிறோம். நம்ம கூட அதை பற்றி பேசியிருக்கிறோம். அதில் ஒரு விருப்பப்பட்ட ஒரு ஸ்திரீன் வயிற்றில் ஆண்டவர் வந்தால்
மரியாதை வாழ்த்துகிறார், காபிரியேல் தூதன் வாழ்த்துகிறார். அல்லேலூயா. நீ யார்? கிருபை பெற்ற ஒரு மகள், நீ வாழ்க. அல்லேலூயா. அப்போ பாருங்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே சம்பவங்களை நான் பேசிக்கொண்டு வருகிறேன். அந்த ஏற்ற காலம் நிறைவேறின போது ஸ்ரீத்தில் பிறந்தவரும் நியாயபிரதத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் என்ன பண்ணார்? அனுப்பினார். யாருக்காக அனுப்பினார்? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாக அனுப்பினார். நல்லா கவனிக்கணும், இந்த ஒரு வேடை மட்டும் கவனிங்க. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாகத்தான் தம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் பூமிக்கு அனுப்பினார். அந்த காலம் கன்னி மரியாளுடைய வயிற்றிலே இயேசு தோன்றினார், உதித்தார், வளர்ந்தார், அடிக்கப்பட்டார், மரித்தார், உயிர் தெழுந்தார். இது வரைக்கும் தான் நமக்கு தெரியும். அல்லேலூயா. ஆனால் வரப்போகிறார் என்பது நமக்கு தெரியும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதுக்கு நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? ஆயத்தமாகி கொண்டு வருகிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறோம். அவர் வருவது பிந்தி இருக்கும் என்றால், அதற்கு முந்தி நாம் உலகத்தை விட்டு பிரிவோம் என்றால், நிச்சயமாக அவர் வருகையில் நாம் என்ன பண்ணப்படுவோம்? ஆயத்தமானவர்களாக இருப்போம். அல்லேலூயா. அதற்கு இந்த பூமி நமக்கு ஒரு ஸ்தலமாக இருக்கிறது. இந்த பூமி நமக்கு ஒரு வாடகை வீடு என்று சொல்ல வருகிறேன். இது நிரந்தரமானது அல்ல. நமக்கு சொந்த வீடு எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து வரும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். இது சாதாரணமான விஷயம் அல்ல, அசாதாரணமான காரியம். இந்த பூமியில் நம்ம ஜெயிக்கும்படியாக தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? கிருபைகளை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாக இருந்தீர்கள். அல்லேலூயா. சொல்லும் அந்நியத்தினத்தை அங்கே யூதர்கள் என்ன சொன்னார்களோ, நாங்கள் ஆபிரகாம் சந்ததின்னு பழைய ஏற்பாட்டு காலத்தையே பேசி கொண்டிருந்தார்களோ, அதே போல சிலர், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா, இன்னும் அடிமைகளாக இருக்கிறார்கள். சரி, சத்தியத்தையும் அறிவீர்கள்னு பழைய ஏற்பாடு சொல்றாரு. சத்தியத்தையும் அறிவுகள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்றால், சத்தியம் என்றால் வசனத்தை தொடர்ந்து வாசிக்கலாம். 1ஆம் வசனம் வாசிக்கலாம். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையுமானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவர்களுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? அல்லேலூயா சொல்லுமா? நிறைய கிறிஸ்தவர்களை பார்க்குறேன், நம்ம சபையில் இல்லைன்னு நினைக்கிறேன். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அது சொல்கிறார் பாருங்க, அடுத்த வசனம் சொல்கிறார் பாருங்க. நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம பழைய ஏற்பாட்டில் நம்ம வாழும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? எத்தனை பேர் பார்த்துருக்கோம்? நிச்சயமாக பார்த்தா இருக்கும். இப்போ எனக்கு கல்யாணம் ஆகும்போது எங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணாங்க? 4 நட்சத்திரம், கோத்திரம், அது இது எல்லாம் பார்த்து, இது வானா, இது வானா, இது வானா. ஏன்? அவர்களெல்லாம் அந்த நாட்களையும் மாதங்களையும் நட்சத்திரங்களையும் லக்கங்களையும் தோஷங்களையும் அப்புறம் ராசிகளையும் ராசி பலன்களையும் யூதர்கள் சொல்வது போல இன்னும் கிறிஸ்துவத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதை தான் நான் சுட்டி காட்டி கொண்டிருக்கிறேன். அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் இன்னும் விடுதலை பெறவில்லைன்னு அவங்கள சொல்றாரு. ஆனால் விசுவாசிக்கிறாங்க. யோவான் 8:31 வசனத்தை வாசித்தா அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். ஆனால் என்ன பண்ணல? உபதேசத்தை அவர்கள் என்ன பண்ணல? வாசிக்காதீங்க, நான் சொல்லிட்டு வரேன், கவனிக்காதீங்க, பிரசங்கத்தை பாருங்க.
இயேசு விசுவாசித்தார்கள், யூதர்கள் இயேசு விசுவாசித்தார்கள். விசுவாசித்து என் உபதேசத்தில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும்னு சொல்கிறாரு. நாம் விசுவாசிக்கிறோம், அவர் கொடுத்த உபதேசங்கள் நிலைக்கவில்லை என்றால் நாம் இன்னும் சத்தியத்தை அறியவில்லை என்று தான் அர்த்தம். பழைய வாழ்க்கையிலே வாழ்ந்தவர்கள், நம்மளாம் பழைய வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கிறோம். தமிழ்நாட்டுடைய சட்டத்திட்டங்கள், இந்திய சட்டத்திட்டங்கள், ஜாதகம் எப்படி, அது எப்படி, இது எப்படி, நாள் எப்படி, கிழமை எப்படி, வாரம் எப்படி, ஒவ்வொன்றையும் பார்க்குறோமே. அப்போ அதை பார்க்குறோன்னாக்கா அந்த ஆபிரகாம் சந்ததிகள் நாங்கள் விடுதலை ஆகணும்னு சொல்கிற எத்தனை பேர் இருக்கிறார்களோ அதே போல் அவர்களைப் போல இன்னும் கிறிஸ்துக்களாய் வாழ்ந்து இருக்கிறார்கள், இன்னும் விடுதலை பெறாமல் இருக்கிறார்கள். அல்லேலூயா. 4 கிழமை யாருன்னா பார்க்குறீங்கன்னாக்கா இன்னும் விடுதலை பெறல, இன்னும் சத்தியத்தை இயேசு அறிந்து கொள்ளலை. ஓய்வு நாளுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் நாளை பார்க்காதீங்க, சுகத்தை பாருங்கள், நன்மையை பாருங்கள், இரக்கத்தை பாருங்கள், தேவன் எனக்கு செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். தேவன் ஒருவர், பிதாவாகிய தேவன் ஒருவர் கிறிஸ்துவை அனுப்பலைனாக்கா நான் பாவியாக தானே வாழ்ந்திருப்பேன். நான் மீண்டும் பாவியாக இருக்கணும்? அப்படிப்பட்ட சடங்குகளை என்னை நான் விற்று போட்டு நான் இன்னும் என்ன பாவி என்று நான் அறிக்கை செய்து கொண்டு, எனக்கு தெரியல, நிறைய பேருக்கு தெரியல, சத்தியத்தை அறியல. அல்லேலூயா. 4 கிழமை நேரத்தை பார்க்குறீங்கனாக்கா நீங்கள் ஆபிரகாம் சந்ததிகளாக இருந்தாலும் ஆனால் விசுவாசிக்காதபடியினாலே விடுதலை பெறாமல் இருக்கிறீர்கள். அவர்கள் ஆபிரகாம் சந்ததிகளாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து உபதேசத்தை விசுவாசிக்காதபடினாலே அவர் விடுதலை பெறாமல் இருக்கிறார்கள். வித்தியாசம் ஒன்றுமே இல்லை, வித்தியாசத்தை காட்டிக்கொண்டே வருகிறேன். அதுதான் எழுதுகிறார். வாசிங்கள், அடுத்தது வாசிங்கள். நாங்கள் உங்களுக்காக பிரயாசப்பட்டதும் வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன். பவுல் பயப்படுறார் பாருங்க. அவர் ஏன் பயப்படணும்? நம்ம கொடுத்த உபதேசம் இவர்களுக்கு விருதாவாய் போயிடுமோ? இவர் மறுபடியும் நியாயப்பிரமாணத்தின்படியாக நாட்களையும் வருஷங்களையும் கிழமைகளையும் நேரங்களையும் பார்த்து கொண்டு இருப்பார்களோ? ஓய்வு நாட்களை பார்த்து கொண்டிருப்பார்களோ? இல்லை கல்லிருந்து கொள்வார்களோ? இரக்கமில்லாமல் வாழ்வார்களோ? யார் பயப்படுது? அன்பை குறித்து போதித்த பவுல் பயப்படுறார். திரும்பி நியாயப்பிரமாணத்தை போயிடுவாங்களோன்ட்டு சபை அதுதான் போகுது. மறுபடியும் பழைய சம்பிரதாயத்துக்கு போயிடுவீங்களோ? எத்தனை பேர் வாயிலேருந்து எதனா ஒரு நல்ல காரியம் வந்தாங்க, அது நல்ல நாளா, அது நல்ல நேரமாக சொல்லிட்டீங்கனாலே நீங்கள் இன்னும் விடுதலையாகாமல் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. விடுதலை ஆகாத ஒரு வாழ்க்கை தான், இன்னும் இயேசு சரியாய் புரிந்து கொள்ளாத ஒரு வாழ்க்கை தான். நியாயப்பிரமாண காலத்திலேயே இயேசு கிறிஸ்து 38 வருடமாக இருக்கிற வியாசன் சுகத்தை கொடுக்கும்போது நியாயப்பிரமாணத்தை மீறுகிறார், ஓய்வு நாட்களை மீறுகிறார் என்று அவர் மேல் குற்றப்படுத்தும் போது அதல்ல காரியம், பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் என்று போய் கற்றுக்கொள்ளுங்கள் சொல்கிறார். ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் அவர்கள் விசுவாசிக்கவில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எங்கே வாழ்கிறோம் என்று சற்று சிந்திக்க வேண்டும். நான் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறோமா? கிறிஸ்துக்குள்ளாய் வாழ்வது போல வெளியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நாம் பழைய வாக்கிய பலிகளை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறோமா? இல்லை இரக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? லூக்கா 18ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் ஸ்தோத்திரம் 13-14 வாசிக்கலாம். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வாசிக்க சொல்லுகிறேன். ஏனெனில்
ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அல்லேலூயா. இப்போது நமக்கெல்லாம் தெரியும், பரிசேயனும் வரான், ஆயக்காரனும் வரான், ரெண்டு பேரும் ஆண்டு சமத்தை ஜபிக்கிறாங்க. சரி, பரிசேயனை விட்டு இந்த சம்பவத்தில் இப்போது ஆயக்காரனை குறித்து பேசுவோம். கொஞ்சம் யோசிச்சு ரொம்ப நேரம் வேண்டாம். ஆயக்காரன் நான் பாவி ஆண்டவரே இல்லையா, என்ன எங்கே அடிச்சுக்கிறான்? மார்பிளே அடித்து கொள்ளுகிறான். அவன் தன்னை குறித்து தான் தன் மீறுதல், தன் பாவங்கள், தன் அக்கிரமங்களை எல்லாம் ஆண்டவர் பாத்தில் வைத்து அறிக்கை செய்து அது ஒரே வார்த்தையிலே நான் பாவி என்று முடிக்கிறான். அப்போது ஆண்டவர் இவன் மேலே அந்த இரக்கத்தை பெரும்படியாக என்ன பண்ணிக்கிறான்? மார்பிலே அந்த சம்பவத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த 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 சூழ்நிலையை கொஞ்சம் தரிசித்து பாருங்களேன், கொஞ்சம் பாருங்களேன். இப்போ நம்ம கிராமத்தில் கூட போகிறோம்னு வச்சுக்கலாம். கிராமத்தில் இப்போலாம் இல்லைன்னு நினைக்கிறேன். கிராமத்தில் யாராவது இறந்துட்டாக்கா இந்த பெண்கள் பார்த்தா ரெண்டு கை என்ன பண்ணுவாங்க, அங்கே வீட்டிலேருந்து அழுது இருப்பாங்க, கொண்டு வாங்க. ஆனால் அந்த பாடி இருக்கிற இடத்த நெருங்க சில பெண்கள், அந்த காலத்தில் இப்போல்லாம் இல்லை, அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, ரெண்டு கருத்தையும் என்ன பண்ணிப்பாங்க, மார்பிலே அடித்து கொண்டு அழுவார்கள். அது பார்க்கும்போது அவள வேதனைகளை காட்டுவார்கள். அதே போல இவன் ஆண் மகன், ஒரு ஆயக்காரன், இவன் ஆண்டவர் சமூகத்தில் போய் என்ன பண்ணுறான்? இப்போ பாருங்கள், நம்ம அந்த அவங்க செய்கிற செய்கைகளை பார்க்கும்போது நமக்கு அந்த இடத்துல நமக்கு ஏதோ மனசை உருட்டும். அப்போ ஆண்டவர் முன்பாக இவன் தன் கரங்களை வைத்து அடித்து கொண்டு, மார்பில் அடித்து கொண்டு கதறுவதை தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, தேவனுடைய இரக்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக நான் பாவி என்று அறிக்கை செய்வது மாத்திரமல்ல, தன் கரங்களினாலே மார்புகளை சேர்த்து அடித்து கொண்டு அவன் ஆண்டவர் சமூகத்தில் ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாக என் மேல் கிருபையாயிரும். அல்லேலூயா. அந்த இரக்கத்தை கேட்குறான். அந்த இரக்கம், ஆண்டவருடைய இரக்கம் மேல் வருகிறது. அவன் இரக்கம் கிருபையாய் மாறுகிறது. அந்த கிருபை அவனை என்னவா மாற்றிவிட்டது? நீதிமானாய் மாற்றிவிட்டது. அல்லேலூயா. அதோட கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இப்போ இவ்வளவு மார்பில் அடித்து கொண்டு தேவனுடைய இரக்கத்தை பெற்று அவருடைய கிருபைக்கு முன்பாக தன் பாவ அறிக்கை செய்தவன் பாவம் செய்திருப்பானா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்படி கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமே. மறுபடியும் போய் ஆண்டவர் சமூகத்தில் போய், ஆண்டவரே நான் பாவின்னு போய் நின்று இருப்பானா? நின்று இருக்க மாட்டான். ஏன்? அவன் மனதார ஒப்பு கொடுத்தான். தேவனால் தான் என் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அவன் மார்பில் அடித்துக் கொள்கிற அளவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். அவன் நீதிமானாக மாறிட்டான். இப்போ நீதிமானாய் மாறினவன் மறுபடியும் ஆண்டவர் இடத்துல போய், ஆண்டவரே என் பாவத்தை மன்னின்னு கேட்டிருப்பான்றீங்களா? கேட்டிருக்கவே மாட்டான். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், நாமும் கொஞ்சம் சம்பவத்தோடு யோசித்து பாருங்கள். ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் யாராவது நான் பாவின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஏனென்றால் நாம் எல்லாம் நீதிமான்களாய் மாற்றப்பட்டபடினாலே நீதிமான்களுக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. அல்லேலூயா. அவனை ஆண்டவர் பார்க்கிறார். இவனே நீதிமானாக்கப்பட்டான் என்று ஆண்டவர் அவனுக்கு சாட்சி கொடுக்கிறாரு. இப்போ நாமெல்லாம் யாரு? நீதிமான்களாய் மாறிட்டோம். அப்போ நீதிமான்களாய் மாறிட்டா அநீதிமானான வாழ்க்கை வாழ முடியுமா என்று தான் கேள்வி. பழைய சட்டத்திட்டங்களுக்கு, பழைய நியாயபிரமாணத்திற்கு, பழைய சம்பவங்களுக்கு, பழைய சாங்கியங்களுக்கு, பழைய நாட் பார்ப்பது, கிழமை பார்ப்பது, நேரம் பார்ப்பது என்பது அநீதிமான்கள் செய்கிற காரியம். அப்போ என்ன அர்த்தம்னாக்கா, இங்கே ஆயக்காரன் நீதிமானாய் மாற்றி நீதிமானுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்து விட்டான். இயேசு எனக்கும் நீதிமான் என்று வாழ்க்கையை கொடுத்ததினாலே பழைய எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. இப்போ நான் நேரத்தை, நாளும் கிழமையும்
அப்புறம் என்ன இருக்குது? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சாஸ்திரங்கள், ஜோசியங்கள், இதை நான் பார்ப்பேன்னாக்கா நான் எப்படி நீதிமான்னு நான் சொல்ல முடியும்? அப்போ என் நம்பிக்கை இயேசுவின் மேலே இல்லை. இயேசு எனக்கு விடுதலை கொடுக்கல, வேறு ஏதோ எனக்கு விடுதலை கொடுக்க போகிறது. அப்போது ஆபிரகாம் சந்ததி என்று சொன்னார்களே, அவர்களைப் போலத்தான் இன்னும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசம் வைத்து இன்னும் அந்த உபதேசத்தில் நம்ம என்ன இல்லை, நிலைக்கவில்லை. விடுதலை பெறாத ஒரு வாழ்க்கை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த அந்த யூதர்களுக்கும் பழைய வாழ்க்கையை வாழ்ந்த எனக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? இல்லையே. அவர்கள் நாட்களை பார்த்தார்கள், நேரங்களை பார்த்தார்கள், கிழமைகளை பார்த்தார்கள். அதனால நீங்கள் நான் எல்லா நாளுக்கும் ஆண்டவர் நான் தான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அவங்க விசுவாசிக்காதபடினாலே அவர்கள் அடிமைகளாகி வாழ்ந்தார்கள். இப்போ கர்த்தர் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பழைய வாழ்க்கையில் இருந்த சம்பிரதாயங்கள் இன்னும் கூட ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன், தவறாக நினைக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கண்ணு விழிக்கிறதுக்காக சொல்கிறது அல்லேலூயா, வேறு ஒன்றும் இல்லை. தப்பாக நினைக்கக்கூடாது. நான் அப்பா சும்மா அல்லேலூயா அல்லேலூயா கத்த விடுறாரு. உற்சாகமாகி சிலர் இயேசுநாதர் படத்தை மாட்டியிருப்பாங்க பாருங்கள். பழைய வாழ்க்கையில் மாட்டியிருப்பாங்க இல்லையா? அதனால் விடுதலை இருக்குதா? ஆனால் காட்ட மாட்டாங்க. அதே போல் மரித்தவர்கள் ஃபோட்டோ இருக்கும். மகனாக இருக்கணும், மகளாக இருக்கணும், மனைவியாக இருக்கலாம், கண்ணாக இருக்கலாம், வீட்டில் மாட்டியிருப்பாங்க பாரு. விடுதலை கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்? அதன் மேல் ஏதோ ஒரு அன்பை அங்கே வைக்கல, அந்த ஃபோட்டோ மேலே அன்பு வைக்கிறது. அதான் பழைய சம்பவங்கள். அடிமையாக இருப்பது, அந்த ஃபோட்டோக்கு அடிமையாக இருப்பது. தேவனுடைய வார்த்தையே அல்லாமல் வேறொன்றும் வீட்டில் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதான் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம்தான், வார்த்தை தான் உங்களை விடுதலையாக்கும். வார்த்தையானவர் தான் அன்பாக இருக்கிறார். அந்த அன்பு தான் நம்மை காப்பாற்றும். அதனால் பழைய ஏற்பாட்டு வாழ்க்கை நமக்கு எந்த இடத்துல தலை காட்டாதபடிக்கு, இங்கே நாட்களையும் கிழமைகளையும் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் எவைகளெல்லாம் பழையனவைகள் என்று யோசித்து பாருங்கள். புதிதாக மாற்ற வேண்டும். 2026ஆம் ஆண்டுக்குள்ளே போகிறோம். ஒரு விடுதலையின் ஆண்டாக, விடுதலை பெற்றவர்களாக, பழைய சம்பவங்கள் நம்ம ஒன்று சேதப்படுத்தாதபடி நாம் எப்பொழுது இரட்சகராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டனோ அப்பொழுது பழையனை எல்லாம் ஒழிந்தன என்று நான் மகிமையின் மேல் மகிமை அடைகிற மறுரூபத்தை நோக்கி கடந்து போய் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும். நான் 4 கிழமை பார்க்குறது கிடையாது. அது முந்தி பார்த்தது உண்டு, என் தாய் தகப்பன் பார்த்தது உண்டு, நானும் பார்த்துருக்குறேன். வாலிபனாக இருக்கும்போது ஜோசியம் போயிருக்கிறேன், கை ஜோசியம் பார்த்துருக்குறேன், கிரி ஜோசியம் பார்த்துருக்கேன், எல்லாமே பார்ப்பேன். எப்போது சொந்த ரட்சகராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டேன், அவர் தான் என் எல்லா துளி மணி நேரம் நாள் கிழமை வாரம் எல்லாத்துக்கும் அவர் தான் ஆண்டவர். அல்லேலூயா. என் ஆவி ஆத்மா சரீரத்தில் அவர் தான் ஆண்டவர். நீங்கள் அவர்கள் நம்புங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது விடுதலை பெறுவீர்கள் என்ற வார்த்தை. விடுதலை பெறாமல் ஏன் இருக்குன்னாக்கா நம்ம ஏதோ ஒரு இடத்துல நாமளே நம்மளை கட்டி வச்சுருக்கிறோம் பாருங்கள். நம்மளை விடுதலை பண்ணாமல், சத்தியத்தை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால விடுதலை பெறாமல் இருக்கிறீர்கள். அப்படி யாராவது வீட்டில் இருந்தாக்கா, இயேசுநாதர் படம் இருந்தாக்கா என்ன பண்ணுங்க, ரிமூவ் பண்ணிவிடுங்க. எந்த படமாக இருந்தாலும் அது உங்களுக்கு விடுதலை கொடுக்காது, உங்களுக்கு தீமையை கொடுத்து கொண்டு தான் இருக்கும். அல்லேலூயா. அது அன்பான இந்த பிள்ளைகளை, அந்த பழைய வாழ்க்கையை மாற்றுங்கள். அதுதான் போதனை. பழைய வாழ்க்கையை மாற்றுங்கள், புதிய வாழ்க்கை சத்தியத்தை அறிந்து நாம் விடுதலை பெறும்படியாக ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். எதிர்காலம் நமக்கு ஆசீர்வாதமாய் நன்மையாக நாம் நீதிமான்களாக இருக்கிறபடினாலே, எப்படி அந்த ஆயக்காரன் நீதிமானாய் மாற்றப்பட்டான் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன பிற்பாடு அவன் நீதிமானாய் வாழ்ந்து
அந்த பழைய அநீதிமான காரியங்களை அவன் வாழ்க்கையில் கொண்டு வரல. நாமளும் நீதிமான்களாக இருக்கிறோம். நாமும் அநீதியான பழைய ஏற்பாட்டு வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. பழைய ஆட்டு சம்பவங்கள் எதுவுமே நமக்கு தேவையில்லை. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சத்தியத்தை அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போமா? யோவான் புத்தகம் 8ஆம் அதிகாரம் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாம் சந்ததியாய் இருக்கிறோம். நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை. விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்கிறீர் என்றார்கள். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம அப்படி ஒரு கேள்வி கேட்காத ஒரு வாழ்க்கையில் நீதான் ஆண்டவரே என் சகலமும், அல்லேலூயா, என் எதிர்காலம், என் நிகழ்காலம், கடந்த காலத்தில் நடத்தின நீர் என்னை நடத்துவீர் என்று ஆண்டு சமுத்திர சத்தியத்திற்காக நிற்போம். சத்தியம் உங்களை ஆசீர்வதிக்கும். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.